இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யார் வேணாலும் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம்ங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குங்கிறீங்க. எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கும் மாநிலம் இருக்கு. கேரளாவில் 2 முறை மூணாறுல எங்க பிள்ளைகள் தேர்வு செய்யப்படுறாங்க. ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே. கர்நாடகால எத்தனை 1.25 கோடி நாங்க இருக்கோம். ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே. இந்த மாநில இந்தியா பெருநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் நாங்க 36 லட்சம் 40 லட்சம் அப்படி நிறைஞ்சு வாழ்றோம். எங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு? கர்நாடகாவில் 1.5 கோடி பேர் இருக்கும். எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தீங்க? ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல 35 லட்சம் வாக்கு வாங்கிருக்கீங்க. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? நீங்க என்ன பதவியில இருக்கீங்க? ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு வட்ட செயலாளர், ஒரு கவுன்சிலர், ஏதாவது ஒண்ணு அரசாங்க பதவியில ஏதாவது ஒண்ணு பிறகு 36 லட்சம் எங்க வாங்குறீங்க? ஒரு தொகுதியில வெற்றி பெறக்கு 1 லட்சம் வாக்கு போதும். 35 லட்சம் வாக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னா கர்நாடகா பத்தி பேசுறியா? கர்நாடகா பத்தி அங்க 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா அழுக்கு எந்த அரசு பண்ணி இல்லையா? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா பாத்துடுங்க. அண்ணாமலை கன்னடா சிங்கம் அப்படின்னு பேர் எடுத்தாரு. எதுக்கு? தமிழங்கிறதுனாலயா? ரஜினி சார் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தாங்க. எதுக்கு? கன்னடகாரங்கிறதுனாலயா? இல்ல, எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த மொழியை பேசி அந்த மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்றதுனால அந்த மக்கள் பாராட்டி பேர் வச்சாங்க. கன்னடனோ தெலுங்கனோ கிடையாது. தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படின்னா ஏன் தாய்நாளும் தமிழ்நாடு தான் அப்படின்னாக்கினா சென்னையில இருக்கிறவன் தான் சென்னையில இருக்கணும்னாக்கினா சென்னையில பண்ணி தான் மேயும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் தான் கோயம்புத்தூர் ஆளணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல பண்ணி தான் மேயும். வேற அங்க ஒண்ணும் மேய்ஞ்சிக்கிடாது. மனுஷன் வாழ முடியாது. எங்களுக்கு ஏன் பதவி தரலன்னா தெசவனக்காரன் தான் இருக்கணும் அப்படின்னா 400 பேர் 40 பேர் இருப்பான். அவ்வளவுதான். இப்படிதான் எல்லாத்துக்கும், இப்படிதான் நாட்டுக்கும், இப்படிதான் மாநிலத்துக்கும், இப்படிதான் ஊருக்கும் உலகத்துக்கும். அதை விட்டு என் தாய் நலங்கிய தாய் நலம் அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்துட்டு நீ தாய் நலத்தை காப்பாத்துவ. ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, 3 தமிழ்ங்கிறது, பதம் தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீன் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுப்பதமும் பகாபதமும்னு 2 பிரியும். அவ்வளவுதான். இந்த 2ஐயும் ஒண்ணு சேர்த்தா பதம், பதத்தை பிரிச்சா பகுப்பதம் பகாபதம், இந்த 2 வந்துடும். எதெல்லாம் நீங்க சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் இருக்கும். எதெல்லாம் நீங்க தமிழ்னு சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திராவிடம் சமஸ்கிருதம் தானே, அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம் அப்படின்னு வந்துடும். இப்ப 3 தமிழ் தானே. அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது, அவசரம் அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் வடமொழிங்காங்களா, அதெல்லாம் அது அவசரம் அப்படின்னா அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவசரம் அப்படி வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு தமிழ் தானே, அதை பிரிச்சிங்கன்னா உள்ள ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி சக்காலத்தி தமிழ் தானே, சக்காலத்தி அதை பிரிச்சிங்கன்னா சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி சக்காலத்தி அப்படி பிரிஞ்சிடும். இந்த சக்குங்கிறதும் இந்த ஆத்திங்கிறதும் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஹிந்தி தெரிஞ்சு இது சமஸ்கிருதம். 3ஐயும் ஒண்ணு அடைச்சு ஒரு பொருள் தரும். அது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி மத்தாளம், மத்தாப்பு, பருப்பு கடையில மத்து, இப்படி எதை எடுத்தாலுமே மேடை, மாநாடு, மேடை, அதுக்கப்புறம் அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. கல்வி தமிழ் தானே, பிரிச்சிங்கன்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனா பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும். வேற எதாவது இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ்.